வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் நாளை பிற்பகல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் போது 70 முதல் 90 கிலோமீட்டர் காற்றின் வேகத்துடன் கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் கனமழையினை எதிர்கொள்ள தேவையான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இன்று காலை மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகள், அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் உள்ளிட்ட பலரும் கவனத்துடன் செயல்படுமாறும் நடிகர் ரஜினி அறிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அவர் வசிக்கும் இடத்தில் நேரில் சென்று மழை பணியை செய்து வருகிறார் தலைவர். அவரால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து வருகிறார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அவர் உதவி செய்து வரும் நிலையில் அவர் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மீது மரம் விழுந்துள்ளது. காருக்குள் யாரும் இல்லை என தெரிய வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.